ராதே கிருஷ்ணா. அனைவருக்கும் ஜோதிடர் முரளியின் பணிவான நமஸ்காரங்கள். அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம மூணாவது பாவத்தை பற்றி பார்க்கலாம். மூணாவது பாவ காரகங்களை பற்றி பார்க்கலாம். மூன்றாவது பாவம் சொல்லும்போது உடல் உறுப்புகள்ல கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கழுத்து எலும்பு, தோள்பட்டை, கைகள், கழுத்துக்கு கீழ் செல்லக்கூடிய நரம்பு மண்டலம், இரத்த நாளங்கள், உணர்வு புலன்கள், இது எல்லாம் இந்த மூன்றாவது பாவத்தில் வரும். அதே மாதிரி காது அப்படின்றதும் இந்த மூன்றாவது பாவத்தில் வந்துவிடும். சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல காது அப்படின்னு சொல்லிட்டோம். காது அப்படின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு, ஒரு ஒலியை கேட்கறதுக்கு. எந்த இதை கேட்கிறோம் அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன், ஒரு செய்தியை சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம காதால கேட்கிறோம். அப்ப அனைத்து விதமான தகவல் தொடர்புகள் எல்லாம் இந்த மூன்றாவது பாவத்தில் வந்துவிடும். தகவல் தொடர்புக்காக யூஸ் பண்ணக்கூடிய சாதனங்கள், போன், செல்போன், இது எல்லாமே. இப்ப செல்போன்றது ஒரு எலக்ட்ரானிக் பொருள் இல்லையா? அப்ப அனைத்து விதமான எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான பொருட்கள் அனைத்தும் இந்த மூன்றாவது பாவத்தில் வந்துவிடும். அப்ப தகவல் தொடர்புக்கு சம்பந்தமா என்னென்ன இருக்கு? இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு விஷயத்தை முன்ன காலத்துல எல்லாம் நம்ம லெட்டர் மூலமாவோ, இன்லைன் லெட்டர் அப்படின்னு அது மூலமா நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக அதுக்கப்புறம் இமெயில், அப்புறம் இப்போ வாட்ஸ்அப், ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜிலாம் டெவலப் ஆகி இப்போ நவீன முறையில் நம்ம தகவல் தொடர்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அனைத்து விதமான தகவல் தொடர்புகளும் இந்த மூன்றாவது பாவத்தில் வந்துவிடும். அப்புறம் தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது மீடியா, பத்திரிகைக்காரர்கள், அதாவது ஒரு நியூஸை பப்ளிஷ் பண்றாங்க இல்லையா, பரப்புறாங்க இல்லையா, ஒரு தகவலை எல்லாருக்கும் தெரியற மாதிரி பப்ளிஷ் பண்றாங்க. அப்ப தகவல் தெரிவிப்பது அப்படிங்கும்போது அந்த மீடியா, பத்திரிகைக்காரர்கள் அனைத்தும், பப்ளிஷிங், புக் பப்ளிஷிங், அது எல்லாம் இந்த மூன்றாவது பாவத்தில் வந்துவிடும். அப்புறம் விளம்பரதாரர்கள், விளம்பரம் அப்படின்றது இந்த மூன்றாவது பாவத்தில் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப தகவல் தொடர்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாதனங்கள் இந்த போனை பார்த்தோம். போனு வேற நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஃபைலா இருக்கு. அந்த ஃபைலை நம்ம எப்படின்னா, அதுல போன்ல இருக்கக்கூடிய மெமரியில நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, ஸ்டோரேஜ் டிவைஸா யூஸ் பண்றோம். அப்ப இவ்வளவு ரொம்ப பெரிய ஃபைல், ஒரு 4 GB ஃபைல ஒரு சின்ன இடத்துல ஸ்டோர் பண்றோம். அப்ப எதையும் சுருக்குதல் அப்படின்றது, அதுக்கு சம்பந்தமா உள்ள அனைத்தும் இந்த மூன்றாவது பாவத்தில் வரும். எதையும் சுருக்குதல் அப்படின்ற காரகம் இந்த மூன்றாவது பாவத்தின் காரகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதாவது சிடி, டிவிடி, பென் டிரைவ், அதுவும் எலக்ட்ரானிக் கம்போனன்ட்ஸ் தான். அதே மாதிரி தகவலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெலிவிஷன்ஸ் எல்லாம் இது ஹோம் அப்ளையன்சஸ், அதாவது அனைத்து விதமான மின்னணு பொருட்கள் எல்லாம் இந்த மூன்றாவது பாவத்தில் வந்துவிடும். இப்போ எதையும் சுருக்கி வைக்கிறதுன்றது இந்த பென்ட்ரைவ், மெமரி கார்ட்ஸ், அதாவது சுருக்கி ஒரு இடத்துல வைக்கிறோம் இல்லையா, ஒரு பெரிய ஃபைலை சின்னதாக கம்ப்ரஸ் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்போ எதையும் சுருக்குதல்ங்கும் போது இந்த மெமரி கார்டு, சிடி, டிவிடி, பென்ட்ரைவ், ஹார்ட் டிஸ்க், என்னென்ன உண்டோ எல்லாம் இந்த மூன்றாவது பாவத்தில் வந்துவிடும். அப்போ பத்திரிகைக்காரர்கள்னு பார்த்தோம், மீடியா. பத்திரிகைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டரா பண்ணி, டாக்குமெண்டா பண்ணி வைப்பாங்க. நீங்க எப்ப வேணாலும் ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு நியூஸ் இருக்கான்னு கேட்டா அவங்களால எடுத்து காட்ட முடியும். எதுக்காக அதை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறோம்னா, நம்மளோட ரெஃபரன்ஸுக்காக இல்லையா? அப்படிங்கும் போது அந்த டாக்குமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட், அனைத்து விதமான டாக்குமெண்ட்டுகளும் இந்த மூன்றாவது பாவத்தில் வந்துவிடும். டாக்குமெண்ட்னா ஆல் பேப்பர் ஒர்க்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பொதுவா அது ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இந்த மூன்றாவது பாவத்தில் வரும். டாக்குமெண்ட், பேங்க்ல பாத்தீங்கன்னா செக்கு, அப்புறம் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றீங்க, அதுக்கு டாக்குமெண்ட் போடுறோம். அப்புறம் பத்திரப்பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல போய் பத்திரப்பதிவு பண்றோம், அதுக்கு டாக்குமெண்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமா என்னென்ன இருக்கோ அந்த டாக்குமெண்ட் அப்படின்ற விஷயம் இந்த மூன்றாவது பாவத்தில் வந்துவிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 2வது பாவத்துல டாக்குமெண்டே இல்லாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப மூன்றாவது பாவத்திற்கு 2வது பாவமானது 12வது வந்துடுது. 3க்கு முந்தைய பாவமானது 12வது பாவமாக இருக்கின்றதுனால இதுக்கு எதிர்மறையான செயல்கள். இப்ப 3வது பாவம் டாக்குமெண்ட் அப்படின்னா 2வது பாவத்தில் உள்ள அனைத்துக்கும் டாக்குமெண்டே தேவையில்லை, அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்.
இப்போ 3வது பாவத்தில் டாக்குமெண்ட், செக், கான்ட்ராக்ட் சைன் பண்றது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல பத்திரப்பதிவு பண்றது, சர்டிபிகேட்ஸ், இது எல்லாம் இந்த 3வது பாவத்தில் வந்துவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து கைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஞாபகம் வரணும். எதுக்காக இந்த கைகளை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு சண்டை போடுறோம் அப்படின்னா கையை வச்சுதான் சண்டை போடுறோம் இல்லையா? சண்டை போட்டு இப்போ ஒரு குத்துச்சண்டை வீரர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த கையால சண்டை போடும்போது அவங்கள்ட்ட என்ன வெளிப்படும் அப்படின்னா வீரம். இந்த கைகளை வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? வீரத்தை காட்டுறதுக்காக இந்த கைகளை யூஸ் பண்றோம். அப்ப வீரம் அப்படின்றது இந்த 3வது பாவத்தின் காரகம். அப்ப வீரம்னு வரும்போது என்ன ஆகும்? துணிச்சல், தைரியம், இது எல்லாம் இந்த வீரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய காரகங்கள். வீரம்னு சொல்லும் போது தைரியம், துணிச்சல் எல்லாம். ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதுக்கு ஏற்ற மனசு, திடமா இருக்கிற மனசு வேணும்ல. மனோபலம் அப்படின்றது இந்த 3வது பாவத்தின் காரகம். இப்போ மனோபலம்னா அது ரிலேட்டடா என்னென்ன வேர்டு உண்டு பாருங்க, யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தன்னம்பிக்கை, மனசுல ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். எந்த ஒரு துணிச்சலான தைரியம் வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டோமா? ஒரு வேலையை செய்யறதுக்கு துணிச்சல் வேணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தன்னம்பிக்கை. அது ஒரு விஷயத்துல உறுதிப்பாட சொல்ல மாட்டோமா? ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தாதான் அதை சாதிக்க முடியும் இல்லையா? ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு, ஒரு விஷயத்தை நடத்தும் போது ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குன்னா தோண்டு போயிடக்கூடாது. அப்போ அந்த ஃபெயிலியரையும் தாங்கக்கூடிய மனசு நம்மகிட்ட இருக்கணும். அதுலேயே ஒரு அந்த விஷயத்தை ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு, அப்படின்ற அந்த மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடிய மனோபலம், உறுதிப்பாடு, தன்னம்பிக்கை. ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா திரும்ப முயற்சி செய்யறது, விடாமுயற்சி, இது எல்லாம் வந்து இந்த 3வது பாவத்தின் காரகம். இப்ப விடாமுயற்சி அப்படிங்கும் போது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம், ஒரு ஃபெயிலியர் ஆகுது, விடாம அப்ப அதே விஷயத்த செய்வோமா? கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாம் அப்படின்போம் இல்லையா? கொஞ்சம் வேற மாதிரி, இந்த விஷயம் ஃபெயிலியர் ஆகிடுதுப்பா, வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ண மாட்டோமா? அப்ப மாற்றங்கள் அனைத்தும் இந்த 3வது பாவத்தின் காரகம். மாற்றங்கள்னு வரும்போது அனைத்து விதமான மாற்றங்கள், எல்லா வித வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். வளர்ச்சிதை மாற்றம்னா இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சாதாரணமா ஒரு பசுமாடு வாங்கி வளர்த்துன்னு வர்றார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது வளர்ந்து அது குட்டி போட்டு 2 மாடு ஆகுது. அதுக்கப்புறம் அது திரும்ப 4 மாடு ஆகுது. அதுக்கப்புறம் 6 மாடு, அப்புறம் கடைசியில ஒரு 10 மாடு வச்சு பெரிய பண்ணையார் ஆகிடுறாரு, பால் பண்ணை வச்சிருக்காரு. அப்போ வளர்ச்சியை குறிக்கிறது இல்லையா? அப்போ வளர்ச்சிக்கும் போது 2 மாடு வச்சிருக்கிற நிலைமை எப்படி இருக்கும், 10 மாடு வச்சிருக்கிற நிலைமை இருக்கப்ப மாற்றங்கள் உண்டாகுது இல்லையா? அதான் வளர்ச்சிடை மாற்றம். அப்புறம் இடமாற்றம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. உதாரணமா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பர், யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து டிரான்ஸ்பர் கிடைக்குது அப்படின்னா மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போறோம் இல்லையா? அந்த மாதிரி இடமாற்றம் அப்படின்றது இந்த மாற்றங்கள்ல வந்துடும். இப்ப மாற்றங்கள்னும் போது ஒரு இன்வென்ஷன் எடுத்துக்கோங்களேன். ஒருத்தர் புதுசா ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறார். அப்போ ஏற்கனவே இருக்கிறத வந்து மாத்தினாதான் அதை புதிய கண்டுபிடிப்பு அப்படின்றதே உருவாகிறது இல்லையா? ஒரு சாதாரணமா ஒரு பைக் இருக்கு, அதை வந்து டெவலப் பண்ணாதான், அந்த புதிய விஷயத்தை உண்டு பண்ணாதான் அதை, அப்போ அந்த டெவலப் பண்ணும்போது என்ன ஆகுது? மாற்றம் நடக்கிறது. அப்போ புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதும் இந்த 3வது பாவத்தின் காரகம். மாற்றங்கள் வரும்போது அப்ப புதிய விஷயமாக அது தோற்றம் அளிக்கும், புதிய விஷயத்தை உருவாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதெல்லாம் இந்த 3வது பாவத்தின் காரகம். சரி, இப்ப புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், மாற்றங்கள் பார்த்தோம். மாற்றங்கள்ங்கும் போது இடமாற்றம் பார்த்தோம். இடமாற்றம் போது அதுல பயணம் அப்படின்னு ஒரு பயணம்ன்ற ஒரு விஷயம் இருந்தாதான் மாற்றத்துக்கே முடியும் இல்லையா? இடமாற்றம் போது அந்த பயணம்ன்ற விஷயம் அடிப்படையிலே வந்துடும். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறோம்னா நகர்றோம். ஸோ அப்ப பயணிச்சாதான் அடுத்த இடத்துக்கு போக முடியும் இல்லையா? அப்படிங்கும்போது இந்த பயணம்னா நெடுதூர பயணம் கிடையாது, குறுகிய பயணத்தை குறிக்கக்கூடியது. இந்த 3வது பாவமானது குறுகிய பயணம் அப்படின்றது இந்த 3வது பாவத்தின் காரகம். குறுகிய பயணம் அப்படின்னு சொல்லும் போது குறுகிய பயணத்துக்கு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? சாலை, சைக்கிள், இதெல்லாம் வந்து குறுகிய பயணத்துக்காக. பக்கத்துல சின்ன ஒரு இடத்துக்கு போறதெல்லாம் குறுகிய பயணம், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து 3வது பாவத்தில் வந்துவிடும். அதுக்கப்புறம் குறுகிய பயணம்ங்கும் போது எங்க பக்கத்து ஊருக்கு, பக்கத்து மாநிலத்துக்கு போறதெல்லாம் குறுகிய பயணம். இப்ப யூஎஸ் போறத குறுகிய பயணம் சொல்ல முடியுமா? முடியாது. அது நெடுந்தூர பயணம், ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ், நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. அதே மாதிரி இப்போ பெங்களூருக்கு போகிறது, சென்னை டு பெங்களூர் அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ்ல போயிடலாம். அதெல்லாம் குறுகிய பயணம், ஷார்ட் டிஸ்டன்ஸு. அது மாதிரி குறுகிய பயணம் அப்படின்றது இந்த 3வது பாவத்தின் காரகம்.
அப்புறம் புதிய கண்டுபிடிப்புகள் புதுசா உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒருத்தரை எடுத்துக்கோங்க. சயின்டிஸ்ட்லாம் எப்படி இருப்பாங்க, மூளையை போட்டு கசக்கி தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. நிறைய ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு விஷயம்ன்றது அவங்களுக்கு சக்சஸ் ஆகுது. அப்படிங்கும்போது மூளையை போட்டு கசக்கும் போது என்ன ஆகும், ஒரு குழப்பம் உண்டாகும். இது ஓகே ஆகுமா, அது ஓகே ஆகுமா, மனசுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். மூளையை கசக்கும் போது, நிறைய யோசிக்கும் போது மனக்குழப்பம் அப்படின்றது இந்த 3வது பாவத்தின் காரகம். அப்ப இந்த மனக்குழப்பம் அப்படின்றது இந்த மூன்றாவது பாவமானது கெட்டு போயிருந்தா என்ன ஆகும்னா புத்தியை பேதரிச்சிடும். ஏன்னா நரம்பு மண்டலம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மனக்குழப்பம், இப்ப இந்த 3வது பாவம் கெட்டு போயிருந்தா புத்தியை பேதரித்து விடும். புத்தி பேதரித்தல் அப்படின்றது இந்த 3வது பாவத்தின் காரகம் அப்படின்னு எடுத்துக்கணும் சார். இப்போ 4வது பாவம் அப்படின்றது சொத்து. நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், 4வது பாவம்ன்றது சொத்து. அப்ப 4க்கு 12 வரக்கூடிய இந்த 3வது பாவமானது சொத்தை இழத்தல் அப்படின்னு சொல்லலாம். 4க்கு 12 வரக்கூடிய இந்த 3வது பாவமானது சொத்துக்களை இழத்தல்னா தன்னோட சொத்தை வித்துருவாங்க, அந்த மாதிரி விற்பனை செய்தல், தன் சொத்தை விற்பனை செய்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சொத்தை இழத்தல், அப்ப விற்பனை செய்தா என்ன ஆகும், கையை விட்டு போயிடும். அப்ப சொத்தை இழத்தல் அப்படின்னு சொல்லணும். இப்ப 2வது பாவத்துல பேச்சு அப்படின்னு சொல்லி ஒரு காரகம் பார்த்தோம். அப்ப பேச்சின் அடுத்த பரிணாமம் என்ன அப்படின்னா எழுத்து. பேச்சு என்ன ஆகுறது, அடுத்த விஷயம் எழுத்தா மாறுறது இல்லையா. அப்போ எழுத்து அப்படின்றது இந்த 3வது பாவத்தின் காரகம். எழுத்து, கையெழுத்து, இது எல்லாமே இந்த 3வது பாவத்தின் காரகம். அதே மாதிரி 2வது பாவத்தில் ஏற்கனவே இருப்பதுடன் ஒன்றை சேர்த்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி ஒரு காரகம் பார்த்தோம். அப்ப இந்த 3வது பாவம் என்னதுன்னா இருப்பதுடன் பலவற்றை சேர்த்து கொள்ளுதல் அப்படின்றது இந்த 3வது பாவத்தின் காரகம். ஏற்கனவே இருப்பதுடன் ஒன்றை சேர்த்து கொள்ளுதல்ன்றது 2வது பாவத்தின் காரகம். பலவற்றை சேர்த்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்றது இந்த 3வது பாவத்தின் காரகம். அப்புறம் இளைய சகோதரம் அப்படின்றது இந்த 3வது பாவத்தின் காரகம். அதாவது 2வது பாவத்துல மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 3வது பாவமானது இளைய சகோதரம், அதாவது சகோதரி, மாமனார், தந்தையின் சகோதரி, அத்தைன்னு சொல்லக்கூடிய தந்தையின் சகோதரி, சகோதரிகளின் குழந்தைகள் அனைத்தும் இந்த 3வது பாவத்தில் வரும். அப்புறம் இன்னும் சில காரகங்கள்லாம் இருக்கு. என்னன்னா மத்தியஸ்தம், வதந்திகள், குத்தகை, அதே மாதிரி கோல் சொல்லுதல், இதெல்லாம் இந்த 3வது பாவத்தின் காரகத்தில் வந்துவிடும். அதுக்கப்புறம் கணிதம் அப்படின்றது இந்த 3வது பாவத்தின் காரகம். கணிதம், மேக்ஸ், கணிதம் அப்படின்றது இந்த 3வது பாவத்தின் காரகம். அப்புறம் 2வது பாவத்தில் பாலக்கல்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாலக்கல்விக்கு ஏற்ற மனச்சார்பு, கற்பதற்கேற்ற மனச்சார்பு, அறிவு அப்படின்றது இந்த 3வது பாவத்தின் காரகம். இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அடையாள சின்னங்கள், டாக்குமெண்ட் சொல்லும் போது ரிஜிஸ்டர், ஒரு இதை ரெஜிஸ்டர் பண்ண, இப்போ ஒரு எலெக்ஷனு, ஒரு கட்சியோட சின்னத்தை ரெஜிஸ்டர் பண்ணோம்னா ரெஜிஸ்டர் பண்ணி தானே இது பண்றாங்க. அந்த சின்னங்கள், அடையாள சின்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் இந்த 3வது பாவத்தில் வந்துவிடும். சொத்துக்காக ரெஜிஸ்டர் மட்டும் இல்லை, அனைத்து விதமான ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஓப்பன் பண்ணா ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அதுவும் இதோட வந்துடும். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னாலே இந்த 3வது பாவம் தான். இதுக்கப்புறம் உள்ள பாவங்களை அடுத்த ஒரு வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி.